வணக்கம். நிஃப்டி இன்றைக்கி வந்து 94 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி ஆக்சுவலாக நெகட்டிவில் முடிய வேண்டியது, அட்லீஸ்ட் ஃப்ளாட் நெகட்டிவாக முடியுன்றது எதிர்பார்த்தோம். அண்ட் 23,000 கீழே முடியுன்றது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நடுப்புற வந்து ஸ்பேனர் போட்டது வந்து ஹெச்டிஎஃப்சி 2 மணிக்கு அவங்களோட ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வந்து பிரமாதம் சொல்ல முடியாது, பட் பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட். எப்படி ஒரு 300 கோடி ஜாஸ்தி, அதாவது என்ன எதிர்பார்த்தாங்கன்னா அதோட ஒரு 300 கோடி ஜாஸ்தி. அவங்களோட என்பிஏ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரைட். மொதல் வந்து 0.46 இருந்துச்சு, 0.41 இருந்துச்சு, இப்போ வந்து 0.46 இருக்குது. ஸோ என்பிஏ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலி அது வந்து நெகட்டிவ். எனிவே மார்க்கெட் வந்து அதுக்கு தம்ஸ் அப் கொடுத்துச்சு. அண்ட் ப்ரைவேட் செக்டாரில் ப்ராபப்ளி திஸ் த செகண்ட் ஸ்டாக் நல்லா தூக்கி கொடுத்தது. மொதல் வந்து கோட்டக் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 ஸ்டாக் வந்து நல்லா கொடுத்துச்சு. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து நிஃப்டியோட லெவல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நிஃப்டியில் வந்து மெயினாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணது வந்து இன்ஃபோசிஸ். இந்த 94 பாயிண்ட்ஸில் வந்து க்ளோஸ் டு அபவுட் 46 பாயிண்ட்ஸ் வந்து இன்ஃபோசிஸும், ஹெச்டிஎஃப்சி வந்து 41 பாயிண்ட்ஸும். எப்பயுமே இந்த கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, நிஃப்டி கான்ட்ரிபியூஷன், அது வந்து நிஃப்டி ஸ்பாட்டில் தான் நம்ம பார்ப்போம், ஃபியூச்சர்ஸில் கிடையாது. ஃபியூச்சர்ஸ் வந்து 94 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் க்ளோஸ் ஆச்சு. ஸ்பாட் வந்து 130 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் க்ளோஸ் ஆச்சு. ஞாபகம் வச்சுங்க, ஸ்பாட் இஸ் நாட் ட்ரேடபிள். அது சும்மா அக்கௌண்ட்ஸ் பர்பஸ்க்கோசம் மட்டும்தான். இன்றைக்கி வந்து மார்க்கெட் ப்ரீமியமில் இருந்துச்சு, 42 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருந்துச்சு. இன்ட்ரா டே ஸ்விங் வந்து சூப்பராக இருந்துச்சு, ஆல்மோஸ்ட் 199 பாயிண்ட்ஸ், 200ன்னு வச்சிங்களேன். இப்போ வந்து அந்த 130 பாயிண்ட்ஸில் வந்து க்ளோஸ் டு அபவுட் 46.3% ஆர் பாயிண்ட்ஸ் இன்ஃபோசிஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. ரெண்டாவது வந்து ஹெச்டிஎஃப்சி, ரெண்டுமே வந்து ஹெவி வெயிட்டு. அது வந்து ஒரு 42 பாயிண்ட்ஸ், ரைட், 41.8. அடுத்தது வந்து டிசிஎஸ் 27.2, சன் ஃபார்மா வந்து ஒரு 7, விப்ரோ வந்து ஒரு 6.8. இதுதான் வந்து கான்ட்ரிபியூஷன். நெகட்டிவ் சைடில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பேர் ஜாம்பவான்கள். ஒன்று வந்து ஆக்சிஸ் பேங்க் ஒரு 7.5 பாயிண்ட் நெகட்டிவ், அண்ட் டாடா மோட்டார்ஸ் ஒரு 7.5 பாயிண்ட். ஸோ மேலே கான்ட்ரிபியூட் பண்ணி மேலே தூக்குனது வந்து ஜாஸ்தி. நீங்கள் எடுத்து பாருங்களேன், 3 ஜாம்பவான்கள், ஒன்று இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி அண்ட் டிசிஎஸ், இவங்க வந்து தூக்கி விட்டாங்க. சரி, இதெல்லாம் விடுங்கப்பா, எனக்கு இதெல்லாம் வந்து முக்கியம் கிடையாது. டைரெக்டாக சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. மார்க்கெட் நாளை காலையில் கீழே விழுவுமா மேலே போகுமா, இதானே? நம்ம டைரெக்டாக அந்த சப்ஜெக்ட் வந்துடலாம். ஏன்னு சொன்னால், இன்றைக்கி டேட்டில் நீங்கள் மார்க்கெட்டில் வந்து இப்போ தான் ஒரு மெசேஜ் பார்த்துக்கிட்டு இருந்தேன், நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மெசேஜ்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. காலையில் எழுந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ட்ரம்ப் வந்து முந்தின நாள் வந்து என்ன ட்வீட் போட்டாருன்னு. ஸோ இன்றைக்கி டேட்டில் வந்து நீ டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்காத, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்காத, கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ஸ் பார்த்துட்டு இருக்காத, கம்பெனியோட ரிசல்ட் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்னு பார்க்காத. முக்கியமாக ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ட்ரம்ப் வந்து என்ன ட்வீட் போட்டிருக்காரு, மறுபடி தலைவர் ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இப்போ வந்து ட்வீட் போடுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு இன்டர்வியூலாம் நிறையா கொடுக்குறாரு. ஸோ டாப் டிப்னு அடிச்சிட்ருக்காரு. ஸோ அது வந்து ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டராக இருக்குது. ஸோ இன்றைக்கி டேட்டில் வந்து அது எல்லாமே வந்து பார்க்க வேணாம், சரியா? இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, செக்டர் என்ன தூக்குச்சு, இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. ஆனாலும் நம்ம பேசிடலாமே. இன்றைக்கி வந்து பாலிகேப் வந்து பெருசாக கீழே விழுந்துச்சு. அண்ட் ஹெச்டிஎஃப்சி வந்து 2 o'clockலேருந்து 3:30 வரைக்கும் பெருசாக தூக்குச்சு. ஆனால் தூக்குச்ச வழியா வால்யூம் இல்லாத தூக்குச்சு. ஸோ தட் மீன்ஸ் இட் இஸ் ஸ்டில் வெரி வீக். ஸோ வால்யூம் கான்ட்ரிபியூஷன்ஸ் கிடையாது. ஸோ பாலிகேபை வந்து ரிசல்ட்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ அதனால் கீழே போட்டு அடித்தாச்சு. ஸோ பேலன்ஸ் ஆகிடுச்சு. இன்னொன்று வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், இன்றைக்கி வந்து எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கும்போதும் எம்சிஎக்ஸோட சார்ட்டு நேற்று வந்து பெருசாக கீழே விழுந்துருந்துச்சு. அந்த சார்ட் பேட்டர்னும் இன்றைக்கி பாலிகேப் எப்படி இருக்கோ அந்த சார்ட் பேட்டர்னும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு இன்சைட் பார் வந்து இது எம்சிஎக்ஸ் வந்து கொடுத்துருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 3.4% வந்து அப்பாக இருக்குது. இது அப் ட்ரெண்டான்னு கேட்டால் ஷார்ட் டேர்முக்கு வந்து அப் ட்ரெண்டாக இருக்குது. அண்ட் இவென்ச்சுவலி இட் வில் ஃபால். என்னைக்கு விழுவும் சொல்ல தெரியல. சரி, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து 94 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருந்துச்சு. நான் சொல்கிறது வந்து ஃபியூச்சர்ஸ். அண்ட் சார்ட் நான் காட்டல, அண்ட் நீங்களே போய் செக் பண்ணி பாருங்கள். டே சார்ட்டில் வந்து ஒரு ஹேமர் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் பாசிட்டிவ் வைப் கொடுத்துருக்கு. ப்ராபப்ளி, மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, ப்ராபப்ளி ஒரு 2-3 நாள் மேபி மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன், நேற்று வந்து ஆல்மோஸ்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3.65 crores 3.3 கோடியே 65 லட்சம் கால் ரைட் பண்ணியிருந்தாங்க, மோர் தென் புட்டு. அப்போ அந்த சைடு போனால் தானே மீன் நிறையா இருக்குது, மாட்டுவாங்க.
நிறைய பேரை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கோசம் தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் தூக்கி இருக்குது. அண்ட் இது கண்டினியூ ஆகிறதுக்கான எல்லா செட்டப்பும் வந்து காட்டிகிட்ருக்கு. ஹேமர் கொடுத்துருக்கு ஒரு நல்ல ஃபாலுக்கு அப்புறமா. நேற்று வந்து 300 பாயிண்ட் விழுந்துச்சு, அதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு புல் பேக் வந்திருக்கு. புல் பேக்கில் வால்யூம் கிடையாது, ஸ்ட்ரென்த்து கிடையாது, மொமெண்டம் கிடையாது, ஆனாலும் மேலே லேசாக தூக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மறுபடியும் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, சான்சஸ் இருக்குது. பட் இவென்ச்சுவலி அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே மறுபடியும் நான் சொல்கிறேன், ஜான்வரி கான்ட்ராக்டுக்குள்ளே வருமானது எனக்கு சொல்ல தெரியல. ரைட், டைம் சைக்கிள் பிரகாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து டார்கெட் வாஸ் ஆன் 16th. ரெண்டாவது டார்கெட் டைம் பொறுத்த வரைக்கும் சம்வேர் அரௌண்ட் February 1st வீக்கில் இருக்குது. டேட் நான் சொல்ல விரும்பல, அந்த ஜோன் நான் சொல்லிடுறேன். February 1st வீக்கில் இருக்குது. டார்கெட் எங்கே வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது? அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட். நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் கொடுக்கறது எல்லாமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கோசரம். நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுன்றது முடிவு பண்ணிங்க. நிஃப்டி கரண்ட் லெவல் வந்து 23,198 ரைட், 200ன்னு வச்சுங்களேன். ஸோ 23,200ன்னு வச்சுங்க. அண்ட் நான் எதிர்பார்க்குறது வந்து 22,530. ஸோ கரண்ட் லெவல்லேருந்து இன்னைக்கு க்ளோஸில் இருந்து மறுபடியும் நான் சொல்கிறேன், இது ஃபியூச்சர்ஸோட நம்பர்ஸ். நான் எதிர்பார்க்குறது வந்து 668, 670ன்னு வச்சுங்க. 670 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடில் எதிர்பார்க்குறேன் February 1st வீக்குள்ளே. பாயிண்ட் 1. அண்ட் நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஷார்ட் கவரிங் இன்றைக்கே வந்து முடிஞ்சு போச்சு. நேற்றே வந்து போட்டு ஆட்டில் வந்து ஷார்ட் கவரிங்ஸ் நிறைய முடிஞ்சிருக்கு. பட் ஸ்டில் நிறைய கால் ரைட்டாக இருந்துச்சு. அந்த கால் எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி கவரிங் முடிஞ்சிருச்சு. பாயிண்ட் 1. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு க்ளோஸ் ஆன லெவல் 48,871, 870ன்னு வச்சுங்க. நான் எதிர்பார்க்குற டார்கெட் 47,680. மறுபடியும் சொல்கிறேன், 47,680. எவ்வளோ தூரம் கீழே? க்ளோஸ் டு அபவுட் 1,190 பாயிண்ட்ஸ். எவ்வளோ? 1,190 பாயிண்ட்ஸ் நான் எதிர்பார்க்குறேன் அடுத்த 2 வாரத்துக்குள்ளே. அடுத்த தேர்ஸ்டேக்குள்ளே வருமானது தெரியாது. பட் டெஃபினட்டாக வந்து ஃபஸ்ட் வீக் ஆஃப் Februaryக்குள்ளே வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. 1. பாயிண்ட் 2. டாலர் இண்டெக்ஸ் நேற்றே வந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த டாலர் இண்டெக்ஸ் அப்சைடு போகிறதுக்கான நிறைய பொட்டென்ஷியல் இருக்குதுன்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அண்ட் ப்ராபப்ளி அது வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கட்டும், நம்ம அதை பற்றி இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். டாலர் பேஸில் வந்து கோல்டு வந்து மேலே ஏறி இருக்குது. அண்ட் அந்த ஏறினதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ், ரைட், ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து இன்றைக்கி ப்ரைஸில் காட்டுது. 1. இன்னொன்று பாயிண்ட் டு பி கவுண்டட், டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் வீக் ஆனதுனால ருப்பி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. 86.36, ரைட். நேற்று 65ல் இருந்துச்சு, இன்றைக்கி 36, ஒரு 30 பைசா வந்து கீழே ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் நல்ல விஷயம். அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் ருப்பி டேர்ம்ஸில், மறுபடியும் நான் சொல்கிறேன், கோல்டை பொறுத்த வரைக்கும் ருப்பி டேர்ம்ஸில் 24 கேரட் ஹோல்சேல் ரேட், MCX ரேட் கிடையாது, ஹோல்சேல் ரேட் வந்து 8,270, 8,300ன்னு வச்சுங்க. அந்த ரேட்டில் வந்து போயிட்டுருக்கு. இது வந்து பைக்கு, செல்லுக்கு வந்து எப்படியா இருந்தாலும் டிஸ்கவுண்ட்டில் தான் போகும். அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் 93,700 லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 999 குவாலிட்டி GSTயோட சென்னை ஹோல்சேல் ரேட். இந்தியா விக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1.66% வந்து டவுன் ஆகிருக்கு. நேற்று அவ்வளோ ஆட்டம் ஆகியும் 3.4 3.5 தான் ஏறி இருந்துச்சு. அண்ட் இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் 16.77, ஸோ 16க்கு மேலே இருக்குது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ். FIIs இன்றைக்கும் விற்றுருக்குறாங்க. எவ்வளோ விற்றுருக்குறாங்க? 4,062, நாட் 62, 26, 4,026 crores வந்து விற்றுருக்குறாங்க. நம்ம ஆளுங்க ஆஸ் யூஷுவல் 3,640 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டில் எதுவுமே வந்து பேசுகிறதுக்கு இல்லை. கிளாரிட்டிஸ் இன்னும் வரல. கிளாரிட்டிஸ் வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம ஃபர்தர் டெசிஷன்ஸ் பண்ணிக்கலாம். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.